என்னண்ணா பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? இது செருப்பு. வடிவேல் பாலாஜி மாதிரி பண்ண போகிறேன். ஓகே. கிரில் ஒயிட் சிம்பிள் இல்லை. சரிண்ணா. திடீர்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டு ஸ்டிக்கர் இருந்தது. சரி சரி. ஸ்டிக்கர் எடுத்து இது ஃபுல்லாக ஒட்டி ஒயிட் ஷர்ட்லாம் ஆக்கலாங்க. பா வேறு லெவல்ண்ணா. நீங்கள் இருக்கிறத வச்சு க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க பாருங்கள், வேறு லெவல். அவ்வளோதான். இப்போ போனால் டைம் ஆகிடும், இதே மாதிரி கிடைக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கேருந்து ரொம்ப லாங் இல்லை. சூப்பர் சூப்பர். ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு வேணுன்றப்போ நம்மளும் வச்சுக்கலாம். இதுதான் ப்ரௌன். விஜய் டிவியோட பிரபலமாக இருந்த மறைந்த நடிகர் வடிவேல் பாலாஜி மாதிரியே மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்டிருந்த ட்ரெஸ் காஸ்டியூமில் இருந்து அவர் போட்டுக்கிட்டு இருந்த அதே மாடல் செருப்பு வரைக்கும் நாம போட்டு அவருக்கான அஞ்சலியை செலுத்தணும் அப்படின்னு களமிறங்கியிருக்கிறாரு விஜய் டிவி புகழ் அமுதவாணன். ஆனால் அங்குதான் ஒரு ட்விஸ்ட். விஜய் டிவியோட ஃபேமஸ் நிகழ்ச்சியான அது இது எதுவோட சீசன் 2 இப்போ பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வடிவேல் பாலாஜி மாதிரியே அவருக்கு பதிலாக அமுதவாணன் அவரோட கெட்டப்லேயே இறங்க போகிறாரு. வடிவேல் பாலாஜி எந்த ஷோவிலையுமே தனக்கே உரித்தான அவர் ஸ்டைல் கொண்ட ஒரு ஒயிட் கலர் செப்பலை தான் போட்டிருப்பாரு. ஆனால் அந்த செப்பல் அமுதவாணன் கிட்ட இல்லை. அவரே மாதிரி காஸ்டியூம்லேருந்து ஹேர் ஸ்டைல் வரைக்கும் ரெடி பண்ண அவரால் செருப்பை ரெடி பண்ண முடியல. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த கருப்பு கலர் செருப்பை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக முயற்சியில் ஈடுபட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. செருப்பை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்ச அவர் கையில் கிடைக்கிற வேற எதையும் வச்சு இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன பேப்பர்ஸ் அண்ட் அந்த மாதிரி துண்டுகளெல்லாம் வச்சு ஒயிட்டாக மாற்றி அதை அந்த கருப்பு கலர் செருப்போட ஒட்டி அதை வடிவேல் பாலாஜி காலில் போட்டிருந்த செருப்பு மாதிரியே அவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. வடிவேல் பாலாஜி மாதிரி பண்ண போகிறேன். ஓகே. கிரில் ஒயிட் சிம்பிள் இல்லை. சரிண்ணா. திடீர்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டு ஸ்டிக்கர் இருந்தது. சரி சரி. ஸ்டிக்கர் எடுத்து இது ஃபுல்லாக ஒட்டி ஒயிட் ஷர்ட்லாம் ஆக்கலாங்க. பா வேறு லெவல்ண்ணா. நீங்கள் வடிவேல் பாலாஜி மாதிரியே மாறணும் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல செருப்பு தானே அப்படின்னு கூட யோசிக்காம அதில் கூட பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த செருப்பு கூட விடாமல் அவரை மாதிரியே அவர் போட முயற்சி பண்ணுறாரு. தற்செயலாக அவர் கூட இருந்தவர் இந்த வீடியோவை எடுத்து நமக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாலும் ஆனால் அந்த கலைக்காக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் எதை பற்றி யோசிக்காமல் ஆன் ஸ்பாட்டில் யோசித்து அதுக்காக எந்தவித செயலையும் அவங்க செய்ய துணிகிறாங்க. இதுதான் அவங்களுடைய சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். அமுதவாணன் நினச்சிருந்தா டக்குன்னு யாரையாவது வச்சு ஒயிட் கலரில் செருப்பை மாற்றி வச்சுருக்கவும் முடியும், வேறு செருப்பை போட்டிருக்கவும் முடியும். ஆனால் அவரை தான் தான் பண்ணுவேன், வடிவேல் பாலாஜி அண்ணாவுக்காக இதை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இந்த பணியை செஞ்சுருக்கு. அது இது இதில் நிறைய பெரிய ஷோக்களெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் வடிவேல் பாலாஜி. இன்னைக்கு அவரோட மரணத்தினால விஜய் டிவியில் இன்னும் வரைக்கும் மிகப்பெரிய லாஸ் இருக்கு தாங்க செய்யுது. வடிவேல் மாதிரியே பேசுறதுனாலையும் வடிவேலுடைய ஆக்ஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனாலையுமே அவருக்கு பாலாஜியோட சேர்ந்து வடிவேல் பாலாஜி அப்படிங்கிற ஒரு பேரே வந்தது. அதுதான் அவரை இன்ன வரைக்கும் வாழ வச்சுட்டு இருக்கு. என்னண்ணா பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? இது செருப்பு. வடிவேல் பாலாஜி மாதிரி பண்ண போகிறேன். ஓகே. கிரில் ஒயிட் சிம்பிள் இல்லை. சரிண்ணா. திடீர்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டு ஸ்டிக்கர் இருந்தது. சரி சரி. ஸ்டிக்கர் எடுத்து இது ஃபுல்லாக ஒட்டி ஒயிட் ஷர்ட்லாம் ஆக்கலாங்க. பா வேறு லெவல்ண்ணா. நீங்கள் இருக்கிறத வச்சு க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க பாருங்கள், வேறு லெவல். அவ்வளோதான். இப்போ போனால் டைம் ஆகிடும், இதே மாதிரி கிடைக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கேருந்து ரொம்ப லாங் இல்லை. சூப்பர் சூப்பர். ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு வேணுன்றப்போ நம்மளும் வச்சுக்கலாம். இதுதான் ப்ரௌன். வந்துடும்.
வராது. சரி, இந்த பக்கம் மட்டும் ஒட்டுமா?